கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கும்படியாக நாம் குடும்பங்களிலே கட்ட வேண்டிய ஒரு பலிபீடம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சற்று நேரம் தியானிப்போம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களில கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பலிபீடம் இருக்கிறது. என்ன இருக்கு? பலிபீடம். பாருங்க, வேதாகமத்துல ஆபிரகாம் பாத்தீங்கன்னு சொன்னா பலிபீடம் கட்டினார். எலியா பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். யாக்கோபும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெத்தேல், அந்த லூஸ் அப்படின்ற இடத்துல பலிபீடத்தை கட்டினார். ஆனா இங்கே நியாயாதிபதிகள் 6:24 பார்க்கிறோம், கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், கர்த்தர் சமாதானம் அப்படின்னு அதற்கு அர்த்தம் என்று பெயரிட்டான். ஷாலோம் அப்படின்னு சொன்னா முழுமை என்று அர்த்தம். ஷாலோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம் என்று அர்த்தம். ஷாலோம் என்று சொன்னா செழிப்பு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, சமாதானத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குன்னு பாத்தீங்களா? செழிப்பு, முழுமை, ஆரோக்கியம், இந்த 3 இருந்தாலே நமக்கு போதுமானது இல்ல? ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடாதது எதுவா தெரியுமா உங்களுக்கு? பகை, கடன், நோய், இந்த 3மே இருக்கக்கூடாது. மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப என்ன செய்ய மாட்டாங்க? லிவ் இன் பீஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனா செத்து போனதுக்கு அப்புறமா என்ன செய்யறாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ். ஒருத்தன் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த டெட் பாடியை பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ், நீங்க சமாதானத்துல இளைப்பாருங்கன்னு சொல்றாங்க. அவன் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய கிரியைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவன் உண்மையாவே ரெஸ்ட் எடுக்கத்தான் போறான். அவன் நீதிமானா மரித்தா அவனுக்கு நிச்சயமான இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம துன்மார்க்கனா மரித்தா அவனுக்கு சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, இளைப்பாறுதல் இல்லவே இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறப்பயே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப அவனை பார்த்து சொல்லணும், லிவ் இன் பீஸ். நீ உயிரோடு இருக்கிறப்பயே சமாதானமா வாழு, நிம்மதியா வாழு, இளைப்பாறுதலோட வாழு, அமைதலோட வாழு அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க கிதியோன் ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கென்று கட்டி அதற்கு அழகான ஒரு பேரை சூட்டுறான். என்னன்னா, நிறைய பேர் வீடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இல்லங்களை கட்டி முடித்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைப்பார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம், சமாதானம், கர்த்தர் சமாதானம் என்று பெயரிடுகிறான். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதான காரணர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுதுங்க. இங்கே கிதியோன் அழகான ஒரு பேரை சூட்டுறான். நம்ம குடும்பங்கள்ல கூட என்னென்ன எப்பவுமே ஒவ்வொரு நாளும் யெகோவா ஷாலோம்ன்ற பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், கொண்டாட்டம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், முழுமை இருக்கணும், செழிப்பு இருக்கணும். அங்க குழப்பங்கள் இருக்கக்கூடாது. சண்டைகள், வருத்தங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், போராட்டங்கள் அங்க இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டுல, ஒரு நீதிமானுடைய வீட்டுல எப்போதும் ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலை. அதனாலதான் இயேசு பாத்தீங்கன்னு சொன்னா கொந்தளிக்கிற அலைகடலை பார்த்து இறைகின்ற அந்த கொந்தளிக்கிற அந்த சமுத்திரத்தை பார்த்து இறையாத அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறார். என்னைக்கும் கூட நம்மை சுற்றி நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா போராட்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை, பலவிதமான மன அழுத்தங்களை பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, ஒரு நீதிமானுக்கு விரோதமாக, வசனமே அப்படிதான் சொல்லுது, துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். அவன் பதிவு இருக்கிறானா? நீதிமானுடைய வாசஸ்தலத்துலதான் அவன் பதிவு இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆனா கர்த்தரோ இறையாதே அமைதலாயிருன்னு சொல்றாரு. நீதிமான்களுடைய வீட்டுல எப்பவுமே என்னன்னா ரட்சிப்பின் கூடாரம். நீதிமான்களுடைய வீட்டுல எப்பவுமே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் பெருகினால் மகா கொண்டாட்டம் உண்டாகும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வீட்டுல ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டுல எப்போதுமே யெகோவா ஷாலோம்ன்ற ஒரு பலிபீடத்தை நாங்க கட்டணும் சாமி. அதை எப்படி கட்ட முடியும்னு சொன்னா, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதினாலே,
நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனாலே, நீங்கள் கர்த்தரை நீங்கள் மனப்பூர்வமாக இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சேவிக்கிறதுனாலே தான் அதை கட்ட முடியும். துதியினாலே நீங்கள் கர்த்தருக்கு யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு பலிபீடத்தை கட்ட முடியும். அப்ப குடும்பமாய் சேர்ந்து யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நம்ம என்னைக்கு முழுமனதா சேவிக்கிறோமோ, எப்ப நம்ம வாயை திறந்து கர்த்தரை முழுமனதாக ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் துதித்து தொழுது கொள்ளுகிறோமோ, அப்பத்தான் நம்முடைய குடும்பங்கள்ல யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு பலிபீடத்தை நாம் கிதியோனை போல கட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனா யெகோவா ஷாலோம் என்கிற பலிபீடம் நம்முடைய குடும்பத்துல கட்டப்பட்டா அங்க பிரச்சனைக்கு இடம் இருக்காது, அங்க வாக்குவாதத்துக்கு இடம் இருக்காது, அங்க கலகத்துக்கு இடம் இருக்காது, அங்க போராட்டத்துக்கு இடம் இருக்காதுங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் துதியினால கர்த்தரை முழுமனசா சேவிக்கிறதுனால, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால யெகோவா ஷாலோம்ன்ற அந்த பலிபீடத்தை என் குடும்பத்துக்குள்ள கட்டணும் சாமி. ஆண்டவரே, அப்பா, என் குடும்பம் ஒரு யெகோவா ஷாலோமாக, ஆண்டவரே என் கூடாரம் ஒரு யெகோவா ஷாலோமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நம் குடும்பங்களிலே கட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பலிபீடம் என்னவென்றால், கர்த்தர் தரும் சமாதானம் என்று அர்த்தப்படும் யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ஷாலோம், சமாதானம். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். என்னாகமம் 6:24 முதல் 26 வசனங்களில ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் தன்னுடைய, அதாவது சனத்தை பார்த்து, தேவ சனத்தை பார்த்து, கர்த்தருடைய சனத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, நீங்க அந்த மேல உள்ள வசனத்திலிருந்து வாசிங்க. 6:23 இருந்து, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவங்களை என்னது பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, அவங்கள பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை. இது எங்க இருந்து சொல்லுவாங்க தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து வருகின்ற கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப சமாதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா நமக்கு. அல்லேலூயா. சமாதானம் என்பது விலை கொடுத்து வாங்க முடியாதது. சமாதானம் என்பது தேடியும் கிடைக்காதது. அதை எங்க பெற முடியும்னா, நம்முடைய யெகோவா ஷாலோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனத்தை படிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல கூறும்போது அப்போது நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். இது என்ன ஆசீர்வாதம்னா, பாதுகாக்கின்ற ஆசீர்வாதம். தேவ ஜனத்தை முதல்ல கர்த்தர் காத்துக் கொள்வார். இரண்டாவது, அவர் தன்னுடைய முகத்தை அவங்க மேல என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். மோசே மேல அவர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க செஞ்சதுனாலதான் அவனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்க்கவே முடியலையாம். முக்காடு போட்டு கொண்டாங்களாம். ஏன்னா மோசேயோட முகம் பிரகாசமாயிருந்ததாம். என்ன சொல்றதுன்னா, ஒரு கண்ணாடிய ஒரு மனுஷனுடைய முகத்துக்கு நேரம் அப்படி நீங்க காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்கவே, வெயில்ல அந்த கண்ணாடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியின் பிரதிபலிப்பு அவங்க கண்களை கூச பண்ணுமா. அவங்க முகத்துக்கு நேரம் கண்ணாடிய தயவு செய்து காட்டாதேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மோசையோட முகத்து மேல அவன் தேவ சமூகத்துல போய் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்து, அதான் யெகோவா ஷாலோம் என்கிற பலிபீடம், இடைவிடாமல் கர்த்தரை துதித்து தொழுது கொண்டதனால அவருடைய முகத்தோட பிரகாசம்
மோசேக்குள்ளாக வந்ததாம். அதனால மக்கள் அவன் முகத்தை பார்க்கவே முடியல. அதே மாதிரிதான் ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சாம். பாருங்க, அது மாதிரி நம்முடைய முகம் இருக்கா? நம்ம முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய டைம்ல நம்முடைய முகம் லாபான் முகமோல இருக்கு. நம்முடைய முகம் எப்படி இருக்கு? உங்க அப்பா பார்த்தா நேத்தைக்கு முந்தா நாள் இருந்த மாதிரி இல்லையே. உங்க லாபானுடைய முகம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சான்? எரிச்சல் நிரம்பி கிடந்துச்சான். அவனுடைய முகம் ஒரு சைஸா மாறி இருந்துச்சான். பாருங்க, நம்முடைய முகம் நிறைய வேளைகள் எப்படி இருக்கு தெரியுமா? காயினின் முகத்தை போல் இருக்கிறது. முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய பிரகாசம் இருந்தால், நம்முடைய உள்ளத்துக்குள்ள தேவன் கொடுக்கின்ற சமாதானம், இளைப்பாறுதல், அமைதி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கும். நம்முடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். அவர் உன் மேல தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவர் சமாதானம் கட்டளையிட கடவர். அந்த சமாதானத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய எல்லை எங்கும் அமைதல் இருக்கட்டும் அப்பா. கணவன் மனைவியாகி எங்களுக்குள்ள ஒரு சமாதானமான சூழல்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோர்களாகி எங்களுக்குள்ள ஒரு அமைதல், ஒரு சமாதானமான, ஒரு இளைப்பாறுதலான ஒரு சூழலை என் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி உங்களுக்கு செய்வார். ஆனா என்னன்னா, யாத்ராமம் 14:14. அப்ப இந்த சமாதானத்தை நீங்கள் நானும் பெற்று அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா என்னன்னா உறங்கணும்னு அர்த்தம் கிடையாது. சும்மா இருக்கணும்னா ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அமைதியோடு கூட நாம் இளைப்பாற வேண்டும். ஆமென். எப்படி யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய மார்புல அவன் இளைப்பாறினானோ, அதே போல அனைத்து காரியங்களையும் அவரிடத்திலே நீங்கள் விட்டு விட்டு ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க இளைப்பாற வேண்டும். வசனம் சொல்லுது 14:14 யாத்ராமத்துல, நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக, நீங்க வாயில சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். சும்மா இருப்பேன் அர்த்தம் என்னன்னா, நான் பதற மாட்டேன். அவரிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு நானா என் காரியங்களை செய்ய நான் துணிகரம் கொள்ள மாட்டேன். அவரே எனக்காக முன் நின்று கத்து தடைகளை நீக்கி எனக்கு முன்னணியில நடந்து போய் என் சத்துருக்களை என்ன செய்வாரு? அவர் சங்காரம் பண்ணுவார். எனக்கு தேவையான நியாயத்தை, எனக்கு தேவையான என்னது ஜெயத்தை அவரே கொடுப்பார்னு அவரை நம்பணும். சோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருங்க. எப்படின்னா, பலிபீடத்துல ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்து விட்டு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? தகப்பனே, கத்தி இருக்கு, கட்டைகளும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆடு இல்லையே, நெருப்பு முதற்கொண்டு இருக்கு, ஆனா ஆடு இல்லையேன்னு சொன்னப்ப கர்த்தர் தன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே போல உன் பிரச்சனை, உன் போராட்டமான காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கலங்காம இரு. உனக்கான பலி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அமைதலோடு கூட கர்த்தர் உனக்கு முன்னின்று செய்யக்கூடிய யுத்தத்தை நீ கண்ணார பார்த்து கொண்டிரு. கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. கோலியாத்தோட தலையை எடுக்க வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. அதான் அவர்களோட இருக்கிறவங்களை பார்க்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லி எலிசா கேயாசிக்கு சொன்னாங்க. காலையில எழுந்து பார்த்தா எலிசாவோட வீட்டை சுற்றி திரளான பாத்தீங்கன்னு சொன்னா படை வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூழ்ந்து கொண்டாங்க. அப்ப இந்த கேயாசி எழுந்து சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நாம இன்னைக்கு உயிரோட தப்ப போறதில்ல, அவர்கள் நம்மை குன்று போடுவார்கள் சொல்லி கதறுதான். கத்துற அதான் சும்மா இல்லாம செயல்படுறது. நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஈட்டி எடுத்துக்கலாமா? ஒரு அருவாவை ரெடி பண்ணலாமா? சொல்லுங்க. இல்ல நமக்காக சகாயம் பண்ணும்படியான ஆட்களை கூப்பிட்டு கொள்ளலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து இருப்பான். ஆனா அவன் ஒண்ணு செய்யல, சும்மா இருந்தான் எலிசா.
எழுந்து, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்து விடும் என்று சொன்ன பொழுது எலிசாவோட வீட்டை சுத்தி கர்த்தர் திரளான பரலோகத்தினுடைய ராணுவத்தை, ஆண்டவர் தேவ தூதர்களை, அக்கினிமயமான குதிரைகளை பாதுகாப்புக்காய் கட்டளையிட்டு இருந்தார். அதே போல இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற இந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். அசீரியர்கள் வரலாம், எகிப்தியர்கள் வரலாம், அமலேக்குகள் வரலாம். ஆனால் அவர்கள் எல்லாரையும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ நம்பி நீ சும்மா இருக்கும் பொழுது, அவரை நம்பி அவரையே நீ பற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவர்களை சங்காரம் பண்ணும்படியாய் அவர் உனக்கு முன்பாக கடந்து வருவார். உன் எல்லை எங்கும் கர்த்தர் பாதுகாப்பு வேலையை அவர் அமைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருப்பார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. இருதயத்துல கொஞ்சம் கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. ஆமா, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்ப அந்த எப்படி அந்த ஒரு மனுஷனை சுத்தி இத்தனை ராணுவம், இத்தனை பரலோக தூதர்கள் வந்து இருந்தாங்கன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக நரகம், பாதாளம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துன்மார்க்க கூட்டங்களும் எழும்பி வந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை எந்த மனிதனும் எந்த சத்துருவும் தொடும்படியாக ஆண்டவர் விடமாட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் ஆண்டவர். பாருங்க இந்த வார்த்தைய, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீதம் 55 பாக்குறோம் இல்லையா? கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் ஆண்டவர் வேலி அடைத்திருந்தார். அதே போல உங்களை சுத்தி, உங்க பிள்ளைகளை சுத்தி, உங்க உடைமைகளை சுத்தி, உங்க வாகனத்தை சுத்தி, உங்களுடைய வேலையை சுற்றி, உங்கள் எதிர்காலத்தை சுற்றி, உங்களுடைய படிப்பை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். அவருடைய வேலையை ஒரு ஆளும் பிடுங்கி எறிய முடியாது. ஆண்டவர் சொல்லாரு, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையாயிருப்பேன். நம்மை சுற்றி அக்னி மதிலாய் இருக்கக்கூடிய ஒரு தேவன் நம் மத்தியில இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஏசாயால நாள்ல பாக்குறோம், அவர் வந்து என்னன்னா நம்முடைய வாசஸ்தலங்கள்ல இரவுல அவர் அக்னி சம்பத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறாராம். இரவுல புகைந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரகாசித்து ஜுவாலித்து எரிகிறதான அக்னி பிரகாசத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறாராம். பாருங்க, சியோனின் வாசஸ்தலங்கள்ல அவர் இரவுல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புகைகிற அந்த அக்கினி ஸ்தம்பத்தாண்டர் ஏற்படுத்தி இருக்கிறாராம். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா நம்முடைய வாசஸ்தலங்கள்ல சபைகள் மேலையும் பகல்ல மேகம் இருக்கு, புகையையும் இரவுல அங்க யாராவது திருட்டு போய் நுழைய முடியுமா? சொல்லுங்க. இரவுல கொழுந்து விட்டு பிரகாசிக்கிற அக்கினி பிரகாசத்தையும் இப்ப புரிந்து கொள்ளுங்க நல்லா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமா சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஆமா, தாவீது சொல்லாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லாரு. அதான் கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுடு, அவர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்படின்னு என்னன்னா, உங்க காரியங்கள்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் இளைப்பாற வேண்டும். 1 பேதுரு 5 பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க இந்த உலகத்துல யாருமே நினைக்காதீங்க, கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இதோ மரித்தேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன இயேசு, 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த மேசியா இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறாருங்க. உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, ரெஸ்ட் எடுங்க, இளைப்பாருங்க, லிவ் இன் பீஸ். பாருங்க, அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்னத்தை குறித்து கவலைப்படுறீங்க? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. மனுஷனை பத்தி கவலைப்படுறீங்களா? வசனத்தை சொல்லுங்க.
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேயா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே உங்க விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்க சிந்தைகளை காத்துக்கொள்ளும். ஏத்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில போய் தேவ சமூகத்துல தேவ சந்நிதியில போய் சொன்னானா. அன்னாள் தன் இருதயத்தை சீலோவில் உள்ள ஆலயத்துல போய் என்ன செஞ்சாலாம்? கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விட்டு எல்லாவற்றையும் சொன்னாலாம். அதே போல நீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு இளைப்பாருங்கள், அமைதலோடு கூட இருங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. லேவியராமம் 26:6 நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இது என்னதுன்னா, நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உங்க குடும்பத்துல யெகோவா ஷாலோம்ன்ற அந்த பலிபீடத்தை கட்டும் போது ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை அவர் தருகிறார். என்ன வாக்குத்தத்தம்னா, தேசத்துல சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்துல உடனே தேசத்தை நீங்க யோசிக்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள வீசிக்கொண்டிருக்கிற புயல், உங்க இருதயத்துக்குள்ள வீசிக்கொண்டிருக்கிறதான போராட்டம், அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்க என்ன பண்ணுவாராங்க? கர்த்தரு சமாதானம் கட்டளையிடுவேன், சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கடைசியா அது நான் கடைசிய செய்தியை முடிக்கும் போது அது அந்த வார்த்தை இருக்கு, சுகமாய்ப்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிங்க? சுகமாய்ப்படுத்திக் கொள்வீர்கள். காடுகள்ல நம்ம நித்திரை பண்ணுவோமா? எப்படி? காடுகள்ல எத்தனை பாத்தீங்கன்னா விரியன் பாம்புகள், விஷ பாம்புகள், விஷ பூச்சிகள், துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது. அங்க சொல்றார் அவரு, தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார். நம்முடைய இருதயம் இங்க பாருங்க, ஏலியோட இருதயம் தத்தளித்து கொண்டிருந்ததான். என்னது? நிறைய வேலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அலசடி படுறோம் பாத்தீங்களா? மனசுல இதை செய்வோமா, அதை செய்வோமா, போலீஸ் ஸ்டேஷன் போவோமா, கோர்ட்டுக்கு போவோமா, அவனை பாப்போமா, இவனை பாப்போமா, அங்க உதவியை கேட்போமா, இவரை போய் சந்திப்போமான்னு சொல்லி நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அமைதலோட என்ன செய்யுங்க? ஆண்டவர்ட்ட உட்காருங்க. ஆமென். உட்கார்ந்து பைபிளை திறந்து நல்லா வாசிங்க. ஆமென். அதுல ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு 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 உங்க இருதயங்கள்ல அதை நிறைத்து கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, அவரை துதிங்க. தேவன் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமலாக்கி போடுவார். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய்ப்படுத்திக் கொள்வீர்கள். நம்ம சுகமா அத சொல்லாரு, நீ படுக்கும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கான். நீ படுத்துக் கொள்ளும் போது நீ பயப்படாம இருப்ப. நீ படுக்கும் போது பயப்படாம இருப்ப. நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கான். அவருடைய ஜனங்கள் காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்ப அவர் மேல ரெஸ்ட் எடுங்க. ஏசப்பா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுறேன்ப்பா, நீங்க என் பிள்ளைய பாத்துக்கங்க. இயேசுவே, என் மனைவியை நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே, கணவரை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை, எதிர்காலத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை, என்னுடைய வேலையை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நான் நல்லா இருப்பேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படி சொல்லிட்டு இளைப்பாருங்க. ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். பெட்டி பெலிஸ்தியர் கையில பிடிபட்டு போயிருச்சு. ஆனா அங்க ஏலியோட மனசு பெட்டி பிடிபட்டு போயிருச்சோ இல்லையோன்னு சொல்லி தத்தளித்து கொண்டு இருந்ததாம். நாம தத்தளிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லார், இன்னைக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தை வருது உங்களுக்கு. தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனிமே வாழ்க்கையில தத்தளிப்பார் இல்லாம நீ சுகமாய் படுத்துக் கொள்வ. தத்தளிக்கிற பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுறேன். நீ தத்தளிக்காம இருப்ப அப்படிதான் ஆண்டவர். தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் சுகமாய் இருப்ப நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு நான் ஒளிய பண்ணுவேன். 6 இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் உன்னை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உன்னை தொடாது. பஞ்ச காலத்திலே கர்த்தர் உன்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டை, பாருங்க இந்த வார்த்தையை நாங்க அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணுவோம். யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கு ஆண்டவர் விலக்கி காப்பாரு. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் வரலாம், நமக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி வரலாம். ஆனா வசனம் சொல்லுது, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். 6 இக்கட்டுகள் என்ன? 7ஆவதும் பொல்லாப்பு நம்மளை தொடாது.
நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுகிறீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருக்கிறீர். பாழாக்குதலையும் மஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாம இருப்போம். காட்டு மிருகம், துஷ்ட மிருகம். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் இருதயத்துல பயங்கரமான துஷ்ட மிருகங்களாக, காட்டு மிருகங்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு ஆட்டை போல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சிங்கங்களினுடைய பற்களுக்கு நம்மை இரையாக ஒப்பு கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆமென். சிங்கம் ஒரு முறை ஆட்டை எடுத்துட்டு போயிடுச்சு. தாவீது மந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப ஒரு முறை கரடி தூக்கிட்டு போயிருச்சு. உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? அதை விட்டுட்டாரா? இல்ல, தாவீது பின்னாடியே போய் கரடியோட கையில இருந்தோம், சிங்கத்தோட வாயில் இருந்தோம் அந்த ஆட்டுக்குட்டியை மீண்டுமாக மீட்டு கொண்டு வந்தான். அதே போலதான் உங்களுக்கு எதிராக வருகிற சிங்கங்கள், உங்களுக்கு எதிராக வருகிறதான கரடிகள் எதுவா இருந்தாலும் அதனுடைய பற்களுக்கு ஆண்டவர் நம்மை இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஐயா ஆண்டவர் நமக்கு. துஷ்ட மிருகங்களை உங்களிடத்துல இராதபடிக்கு, தேசத்துல இராதபடிக்கு நான் ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்க தேசத்துல உலாவுவதில்லை, பட்டயம் உங்க தேசத்துல உலாவுவதில்லைன்னு சொல்றாரு. பட்டயம் நம்ம வீட்டுக்கு வராது. ஆமென். ஆமா, ஏசப்பா விரோதமா பட்டயத்தை எடுத்தவன் ஆமா மல்குஸ், அங்க ஆண்டு நன்மையை செய்தார். உங்களுக்கு எதிரான பட்டயங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். அவர் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்ல, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. உன்னோட போராடினவங்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். யார் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். நான் உன் மீட்பர், நான் உன் கர்த்தர் அவர் சொல்றாரு. சங்கீதம் 29:11 கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் என்ன செய்யறான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். என்னன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யெகோவா ஷாலோம் என்கிற பலிபீடத்தை நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் கட்டும் போது 3 வகையான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். அது என்னன்னா, கர்த்தர் பலன் தருகிறார், கர்த்தர் நமக்கு சமாதானம் தருகிறார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருகின்றார். பாருங்க, ஆபோக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாகாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் இது மந்தையில ஆடுகள் இல்லாம போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் என் பலன் இல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தாயா என் பலன், அவர் தாயா என் பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களிலே அவர் நடக்க பண்ணுவார். அப்படி சொல்லாருங்க. அப்ப நாம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? அவர் பலனை உங்களுக்கு தருவாருங்க. அவருடைய பலன் உங்களை மூடும். அவர் நமக்கு பலனாக இருப்பார். தேவ நமக்கு அடைக்கலமோ, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலைமாறி மலைகள் நெடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து சலங்கள் அதன் பெருக்கினாலே கொந்தளித்து பொங்கினாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் சொல்றாரு, அடுத்து சமாதானம் அருளுவேன் சொல்றாரு. சமாதானம் அருளுவேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமுமா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப அவர் கொடுக்கின்ற சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். அதை சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனாலே அவர் விலைக்கிரயம் செலுத்தி அந்த சமாதானத்தை சம்பாதித்தார். உலக மக்கள் சினிமாவிலையும், உலக மக்கள் பாத்தீங்கன்னா வேசித்தனத்திலையும், உலக மக்கள் இதுல மதுபானத்திலையும் என்ன செய்யறாங்க? சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் அது நிரந்தரமானது, அது நம்மை விட்டு நீங்காதது, அதை யாராலும் திருடப்பட முடியாதது. அந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கின்றார்.
உன் ஆலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அவர் சொல்றாரு. சமாதான பாத்திரம் அங்க இருந்தா நீங்க கூறின சமாதானம் அங்க இருக்கும், இல்லைன்னா அது உங்களிடமா திரும்பி வரும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது அப்படின்னு சொன்னாரு. பயத்தால சீஷர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள கதவை அடைத்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த அன்பு தகப்பனே, என் அருமை இயேசுவே, என் வீட்டுக்குள்ள இன்னைக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு நுழைந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். யோவான் 14:1 பார்க்கிறோம், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்துல விசுவாசமாயிருங்க. நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க எல்லாவற்றையும். ஆண்டவர் அவர்களை அருளி அவர்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல ஆசீர்வாதம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்ல, முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் படைத்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு இந்த உலகத்துல அவர் மறுரூபம் அடைந்து உயிரோடு கூட எழுந்து அவர் வானத்துக்கு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே அவர் கடந்து சென்றார். இயேசுவினிடத்துல வரவழைக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் மேல அவர் கரங்களை வைத்து அவர் ஆசீர்வதித்தார். அவரிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் கொண்டு வரப்பட்ட பொழுது அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையானவர்களே, கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் கொடுக்கின்ற 3 ஆசீர்வாதங்கள் என்ன? சமாதானம், அவர் கொடுக்கின்ற பலன். அந்த பலன் என்னன்னா, நமக்கு பலன் இல்ல, சரீரத்துல ஆத்மாவில பலன் இல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரே என் ஆத்மாவில பலன் கொடுத்து என்னை தைரியப்படுத்தினீன்னு வசனம் சொல்லுது. அப்ப பலன், சமாதானம், ஆசீர்வாதம் இதை கர்த்தர் நமக்கு தருவா. நம்முடைய குடும்பங்களிலே நாம் யெகோவா ஷாலோம், கர்த்தர் தரும் சமாதானம் என்கிற பலிபீடத்தை அவரை துதிக்கின்ற தொழுகையினாலே, அவரை துதிக்கின்ற துதியினாலே, அவரை தேடுகின்ற ஜெபங்களினாலே நாம் ஏற்படுத்துவோம், உண்டாக்குவோம். அப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் தேவ சமாதானத்தினாலே நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் நேசிப்போம், கர்த்தருக்கு முதலிடம் தருவோம், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது இந்த உலகத்திலே தேடுவோம். அப்பொழுது நம்மை விட்டு எந்த மனுஷனாலும் சமாதானத்தை திருட முடியாது, சாத்தானால நம்முடைய அமைதலை திருட முடியாது. லிவ் இன் பீஸ், நீங்கள் சமாதானத்தோடு கூட வாழ்வீர்கள், நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த வசனங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் அமைதலையும் இளைப்பாறுதலையும் நிம்மதியையும் கொண்டு வருவதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.